சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பூர்ணிமா கோவிச்சுக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்துட்டா. சரி, ஏதோ ஒரு கோபத்துல வந்துட்டா. நீங்களாவது பேசி திருப்பி அனுப்ப கூடாதா? அத விட்டுட்டு பிரியாணி போட்டிய பத்தி கேக்குறீங்க. குழந்தைக்கு இப்போ எப்படி இருக்குப்பா? நாங்க பார்க்கலாமா? என்னப்பா ரெண்டு பேருமே ஒன்னு சொல்லாம அப்படி நிக்கிறீங்க? ரகுவும் பூர்ணிமாவும் வீட்ல இல்லையா? ஒன்னும் சத்தத்தையே காணுமே. ஆமா செவந்தி, உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. நானும் கொஞ்ச நேரமா யோசிச்சுட்டு தான் இருக்கேன், உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு. அப்பா என்னாச்சு? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல செவந்தி, பூர்ணிமாவும் மாப்பிள்ளையும் குழந்தைக்கு ஏதோ கண்ணு போட்டுச்சுன்னு குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா. குலதெய்வம் கோயிலுக்கா? எந்த குலதெய்வம் கோயில்? அது எனக்கே ஒன்றும் சொல்லலையேம்மா. இங்க இருந்து கிளம்பும் போது கோயிலுக்கு போறதா மட்டும் சொன்னாங்க. அப்புறம் வரேன்னு மொட்டையா சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியாப்பா? போன் அடிச்சா ரகுவும் எடுக்க மாட்டேங்கிறாரு, பூர்ணிமாவும் எடுக்க மாட்டேங்கிறா. அதனாலதான் என்னமோ ஏதோன்னு யோசிச்சுக்கிட்டே வந்தோம். ஆமாம்மா, நாங்க போன் அடிச்சாலும் எடுக்கிறதே இல்லை. இங்க இருந்து கிளம்பும் போதே கோவமா தான் போனாங்க. எதுக்கு போன் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவானேன்னு நாங்களும் விட்டுட்டோம்மா. விடுமா, ஒரு 2 நாள் போட்டோம், தானா அவங்களா திரும்பி வருவாங்க. சரி விடு செவந்தி, ரகுதான் கூட இருக்கான்ல. 2 பேரும் சேர்ந்து ஏதோ கோயிலுக்கு போயிருக்காங்க. போயிட்டு வரட்டும். கோயிலுக்கு போனாலாவது நல்ல புத்தி வருதான்னு பாப்போம். உட்காருங்க, நான் போய் குடிக்க மோர் எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, ஒன்னும் வேண்டாம், நாங்க கிளம்புறோம். பாட்டி கிளம்பலாமா? போலாம். அப்பா, ரகுவோ பூர்ணிமாவோ கால் பண்ணா எனக்கு சொல்றீங்களா? சும்மா ஒரு தடவை எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா மனசுக்கு ஆறுதலா இருக்கும்ல. சரிம்மா, அவங்க கால் பண்ணா நிச்சயமா உனக்கு தெரிவிக்கிறேம்மா. சரிப்பா, வரேம்மா. சரி வாங்க பாட்டி. என்னங்க செவந்தி, நீ ஒன்னும் வருத்தப்படாதடி. என்ன, குழந்தைய தூக்கிட்டு கோயிலுக்கு தானே போயிருக்கா. நாளைக்கோ நாளான்னைக்கோ திரும்பி வரத்தானே போறாங்க. அப்ப வந்து பாத்துக்கலாண்டி. பாட்டி, நான் அதை பத்திலாம் ஒன்னும் யோசிக்கல. நீங்க கவனிச்சீங்களா? வழக்கத்தை விட பூர்ணிமாவோட அப்பா அம்மா 2 பேருமே ஏதோ ஒரு பதட்டத்திலயும் இருக்காங்க. அது என்னன்னு தான் எனக்கு ஒன்னும் புரியல. அதை பத்தி தான் யோசிச்சுட்டு வரேன். வேற என்னடி இருக்கும்? இவ பண்ண காரியத்துக்கு அவங்க 2 பேருக்கும் குற்ற உணர்ச்சியா இருந்திருக்கும். அதனால உன் முகத்துல முழிக்கிறதுக்கு அவங்களுக்கு கூச்சமா இருந்திருக்கும்ல. எனக்கு என்னமா அப்படி தெரியல பாட்டி. அவங்க ஏதோ பதட்டமா இருக்காங்க. ஏய், மனசு சரியில்லைன்னா இப்படித்தான் தப்பு தப்பா யோசிக்க தோணும். பக்கத்துல கோயில் இருக்குல்ல, அங்க போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம். ஏன் பாட்டி, வீட்டுல கேட்டா கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்றாங்க. இங்க வந்து கேட்டா குழந்தைய தூக்கிக்கிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏன் பாட்டி, அப்படி என்ன அம்மா வீட்டுக்கு வந்த உடனே கோயிலுக்கு கூட்டிட்டு போறது? குலதெய்வம் கோயிலுக்கு போறதா இருந்தா இவங்களை எதுக்கு விட்டுட்டு போனாங்க? இவங்களே கூட்டிட்டுல போயிருக்கணும். நம்மகிட்டயும் எதுவுமே சொல்லல. நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா பூர்ணிமா தான் நேர்ல வரணும். அவ வரும்போது பேசிக்கலாம். ஐயா, பக்கத்துல அந்த கோயில் இருக்குல்ல, அங்க கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. சரிங்க. ஐயோ பாட்டி, மறந்தே போயிட்டோம் பாருங்க. இன்னைக்கு சிந்துவோட அம்மாவுக்கு ஹார்ட் ஆபரேஷன் சொன்னா. இந்நேரம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் சொன்னா? ஆமா பாட்டி, சனிக்கிழமை தான் சொன்னா. நம்ம ஒண்ணு பண்ணலாமா? அப்படியே அவங்க அம்மா பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல. பண்ணலாம் செவந்தி.
அவங்க அம்மா பேர் தெரியுமா உனக்கு? தெரியும் பாட்டி, அன்னைக்கு பேசிட்டு இருக்கும் போது சொன்னா. சரி வா, அவங்களுக்கு சேர்த்து அர்ச்சனை பண்ணிடலாம். இருங்க பாட்டி, நான் போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. போலாமா? போலாம். வாங்கம்மா, சொல்லுங்க. ஐயா, வைதேகிங்கிற பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். இன்னைக்கு அவங்களுக்கு ஆபரேஷன், அது நல்லபடியா நடக்கணும்னு அர்ச்சனை பண்ணி கொடுங்க. கொடுங்கம்மா. என்ன நட்சத்திரம் தெரியுமாம்மா? நட்சத்திரம்லாம் தெரியாதுங்க ஐயா, பேர் மட்டும்தான் தெரியும். பரவாயில்லம்மா. ஓம் கமலாம்பிகை தாயே போற்றி, ஓம் சிவகாமி அன்னையே போற்றி. அம்மா, இதுல இருக்கிற திருநீரை கொண்டு போய் அவங்க கூடயே வச்சுக்க சொல்லுங்கம்மா. அம்மனோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்பவும் இருக்கும். சரிங்க ஐயா. பாட்டி போலாம். பாட்டி, கரெக்டா சிந்துவே ஃபோன் பண்றா. சரி பேசு. ஹலோ சிந்து. செவந்தி, ஒரு குட் நியூஸ். அம்மாவுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அப்படியா? அம்மா நல்லா நார்மலா தான் இருக்காங்கன்னு டாக்டர் இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு செவந்தி. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நீங்க மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா எங்க அம்மாவை உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. தேங்க்யூ செவந்தி. என்ன சிந்து நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அம்மா நல்லா இருக்காங்கல்ல, அதுவே போதும். செவந்தி, வெளியில வந்ததும் முதல்ல உங்களுக்கு தான் போன் அடிக்கிறேன். வேற யாரையும் கூப்பிட்டு சொல்லணும்னு கூட தோணல. உண்மையாவே ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ செவந்தி. சிந்து, இப்பதான் நானும் பாட்டியும் பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு உன் அம்மா பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வெளியில வரோம். நீ கரெக்டா கூப்பிடுற. நானும் பாட்டியும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். ஐயோ ப்ளீஸ் வாங்க செவந்தி. நீங்க வந்தீங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். அப்படியே எங்க அம்மாவையும் பார்த்துட்டு போலாம்ல. கண்டிப்பா சிந்து, வரோம். பக்கத்துல பாட்டி இருக்காங்களா? இருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம் குடுக்குறீங்களா? அவங்க கிட்டயும் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் இரு. பாட்டி, சிந்து உங்ககிட்ட பேசணுமா? சிந்து, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் பாட்டி. அம்மாவுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. உங்ககிட்ட நானே சொல்லணும்னு தான் கூப்பிட்டேன். கேட்டம்மா, கேட்டேன். நீயும் செவந்தியும் பேசிக்கிட்டு இருந்தத பக்கத்துல இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். ரொம்ப சந்தோஷம்டி. நானும் செவந்தியும் அங்கதான் வந்துகிட்டு இருக்கோம். நேர்ல வந்து பாக்குறோம். சரியா? வாங்க பாட்டி, வாங்க. சரி, செவந்தி கிட்ட கொடுக்கறேன். இந்த ஓகே சிந்து, அப்ப நாங்க